ஸோ சம்மர் ஸ்லாம் 2026 நைட் 2 பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் நைட் 1 விட நைட் 2ல் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவம் வந்து நடந்துருக்கு. நிறைய ஷாக்கிங்கான விஷயம் கூட வந்து நடந்துருக்கு. ஸோ சில ரிட்டர்ன்ஸ் கூட வந்து நம்ம வந்து இந்த ஷோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ என்னெல்லாம் வந்து நடந்துச்சு இந்த சம்மர் ஸ்லாம் 2026 நைட் 2 ஈவெண்ட்டில், அதை வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே வந்து போகிற முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்மளோட WWE அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டென்ட் மேட்ச் வந்து நடக்குது. ஸோ ஃபின் பேலர் வந்து வராரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாமி ஜெயின் வந்து வராரு. மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம நிக்காலிஸ் வந்து வந்துடுறாரு. ஸோ நிக்காலிஸ் வந்து வராரு. ஸோ நிக்காலிஸ் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இன்னும் சில பார்ட்டிசிபெண்ட்லாம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஆட் பண்ணணும்னு வந்து பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ குந்தர் வந்து வராரு. ஸோ குந்தரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஆட் வந்து ஆயிடுறாரு. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணியிருப்பாரு நம்ம நிக்காலிஸ் கூட. ஸோ லுக் லைக் நம்ம நிக்காலிஸ் வந்து ஒரு ஹீல் மேனேஜராக வந்து மாறிட்டாரா என்ன, அவர் வந்து நம்ம குந்தர் கூட வந்து ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ சாமி ஜெயின் வந்து அங்கே வந்து டென்ஷன் ஆகிடுவார், என்னடா ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக வந்து மாற்றிட்டீங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகலான்னு வந்து இருந்துச்சு. அண்ட் நிக்காலிஸ் வந்து மறுபடியும் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாரு. ஸோ நான் வந்து சொல்லவே இல்லையே இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்னு. ஸோ இன்னொரு பார்ட்டிசிபென்ட் கூட வந்து இருக்கா. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து இருக்க போது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4th ஆளாக வந்து யார் வந்து வராங்கன்னா அது வந்து நம்மளோட கெவின் ஓவன்ஸு. ஸோ கெவின் ஓவன்ஸ் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு. ஆஃப்டர் நியர்லி 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து இங்கிலீன் ரிட்டர்ன் வந்து பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம சாமி ஜெயினோட மூஞ்சை வந்து பார்க்கணும். அவர் வந்து ரொம்ப வந்து ஷாக்கிங்கில் வந்து இருக்காரு, ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடாக வந்து இருக்காரு. ஏன்னா இவ்வளோ பேர் வந்து ஆட் வந்து ஆயிட்டாங்கன்னு. இதுவே நம்ம கெவின் ஓவன்ஸோட தீம் சாங் வந்து ஹிட் ஆனோடனே பார்த்தா அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தா தரமாக வந்து பாப் வந்து பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நான் வந்து தூங்காமல் வந்து பார்த்தேன், கண்ணு முழிச்சு பார்த்தேன் இந்த மேட்ச் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கெவின் ஓவன்ஸ்க்காகவே பார்த்தா நான் வந்து இந்த மேட்ச்சில் வந்து தூங்காமல் வந்து இருந்தேன். ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம வந்து நிறைய மூமெண்ட்லாம் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்தா நம்ம கெவின் ஓவன்ஸ் தான் வந்து டாமினேட் வந்து பண்ணுறாரு. அண்ட் கடைசியில் பார்த்தா இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓவன்ஸ் பார்த்தா இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிடுறாரு. ஸோ அவர் பார்த்தா இப்போ வந்து WWE அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப்காக வந்து நம்பர் 1 கண்டெண்டராக வந்து ஆகிட்டாரு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து என்ன மேட்ச் வந்து பார்க்க போகிறோம்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியுதா? கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் CM பங்கான மேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு தரமான மேட்சாக வந்து இருந்துச்சு. அண்ட் தரமான ஒரு ரிட்டர்ன் கூட வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ ஷோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு தரமான மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம US டைட்டிலுக்கான மேட்ச் வந்து நடக்குது. நம்மளோட பேரன் கார்பின் வந்து வராரு, ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து வராங்க. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து என்ன வந்து நடக்குதுன்னா கடைசியில் வந்து நம்ம பேரன் கார்பின் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருவாரு. அண்ட் பேரன் கார்பின் பார்த்தா நியூ US சாம்பியனாக வந்து ஆயிட்டார் அவர். தென் நம்ம வந்து உமன் சாம்பியன்ஷிப்காக வந்து லேடர் மேட்ச் வந்து பார்க்குறோம். அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்மளோட செல்சி கிரீன் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ செல்சி கிரீன் பார்த்தா நியூ சாம்பியனாக வந்து ஆகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம வந்து நிறைய மூவ்மெண்ட்லாம் வந்து பார்க்குறோம். ஏன்னா லேடர் மேட்ச்னாலே பார்த்தா நிறைய மூவ்மெண்ட்லாம் வந்து இருக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தா நம்ம செல்சி கிரீன் வந்து மெயின் சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அவங்க பார்த்தா இப்போ வந்து WWE உமன் சாம்பியனாக வந்து ஆகிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன மேட்ச் பார்க்குறோம்னா நம்மளோட டாமினிக் மிஸ்டீரியோ வெர்சஸ் டான் ஹவுசனுக்கான இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்ம வந்து மினி ஹவுசன்ஸை வந்து பார்க்குறோம். அண்ட் JD மெக்டோனா கூட வந்து வராரு. அண்ட் கடைசியில் வந்து நம்ம ஜோ ஹென்ரி கூட வந்து வந்துடுறாரு ஹெல்ப்புக்காக. அண்ட் கடைசியில் வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தா நம்மளோட டான் ஹவுசன் வந்து ஜெயிச்சிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து அடுத்த மேட்ச்சுக்கு வந்தோம்னா அடுத்த மேட்ச் பார்த்தா நம்மளோட சாட் கேபிள் வெர்சஸ் பென்டாக்கான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சும் பார்த்தா ஒரு கிளாசிக் மேட்சாக வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மேட்சும் பார்த்தா தரமாக வந்து இருந்துச்சு. ஸோ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் இது. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தா கடைசியில் வந்து நம்ம பென்டா வந்து தோற்றுருவார், நம்மளோட சாட் கேபிள் வந்து ஜெயிச்சிருவார். லாக்கில் பார்த்தா அவர் வந்து போட்டுருவார். ஸோ சாட் கேபிள் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து ஆகிடுவார். ஏன்னா இது வந்து ஒரு சாட் கேபிளோட ஹோம் டவுன் கூட ஃபஸ்ட்டு சிங்கிள்ஸ் சாம்பியன்ஷிப்பை வந்து நம்ம சாட் கேபிள் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால் பார்த்தா தரமாக வந்து செலிப்ரேட் வந்து பண்ணுறாங்க. அவரோட ஃபேமிலி கூட வந்து இங்கே வந்து வந்துடுவாங்க ரிங்குக்குள்ளே. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஈவெண்ட்டில் வந்து பார்க்குறோம் செத் ராலன்ஸ் வெர்சஸ் நம்மளோட ரோமன் ரெயின்ஸ்க்கான மேட்ச்சு எல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து வராரு. செத் ராலன்ஸோட என்ட்ரன்ஸில் பார்த்தா ஸ்டார்டிங்கில் வந்து ஷீல்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தா லைட்டாக வந்து ப்ளே ஆகும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம செத் ராலன்ஸோட என்ட்ரன்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகிடும். செத் ராலன்ஸ் வந்து தன்னோட என்ட்ரன்ஸில் வந்து வராரு. அண்ட் செத் ராலன்ஸ் பார்த்தா ஒரு மாஸ்க் வந்து போட்டுருந்தாரு. அது வந்து சீலோட மாஸ்க் தான். ஸோ சீலில் இருக்கும்போது பார்த்தா நம்ம செத் ராலன்ஸ் வந்து மாஸ்க் வந்து போடுவார்ல. ஸோ அந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து இன்றைக்கி வந்து போட்டு வந்தார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து என்டர் வந்து ஆகுறாரு. தனியாக வந்து என்டர் வந்து ஆகுறாரு. பிளட் லைனில் யாருமே இல்லை, தனியாக பார்த்தா அவர் வந்து இந்த சம்மர் ஸ்லாம் 2026 வந்து என்டர் வந்து ஆகுறாரு அஸ் அ வேர்ல்ட் சாம்பியனாக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்களுக்கான மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மேட்சோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தா அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ மாசாக வந்து இருக்கும், அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். ஒரு விஷயம் கூட வந்து நம்ம மைக்கேல் கோல் வந்து சொல்லுவார்,
போயிடுவாரு. ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் தான் வந்து இந்த எராவோட பிக்கெஸ்ட் பிளேயர். இவங்க 2 பேரும் வந்து WWE வந்து விட்டு போல, மற்றவங்களாம் போகும்போது கூட வந்து இங்கே வந்து இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இப்போ வந்து இருக்கோம். ஸோ எங்களால் தான் வந்து நம்ம வந்து இப்போ இவ்வளோ மேலே வந்து இருக்கோம், இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்கோன்னு. ஸோ மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்லாம் வந்து பார்க்குறோம். இந்த மேட்ச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு நடுவில் கூட வந்து போயிடுவாங்க. ஸோ அரீனா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபைட் வந்து பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சீல் பாம் வந்து போட்டுருவார் நம்ம செத் ராலின்ஸுக்கு டேபிளில். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம செத் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பாம் வந்து போட்டுருவார் நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு. ஸோ பே பேக் வந்து எடுப்பார் நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸு. ஸோ நீ பவர் பாம் போட்டியா, நானும் வந்து போடுவேன் வந்து அவரும் வந்து போட்டார். தென் பெடிகிரி வந்து போகிறாரு, சூப்பர்மேன் பட்செலாம் வந்து போடுறாங்க, ஸ்டாம்ப் வந்து போடுறாரு. அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து கிக் அவுட் வந்து பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டில் வந்து லாக்கில் வந்து போட்டுருவார். ஸோ அப்போ வந்து செத் ராலின்ஸ் வந்து டேப் அவுட் வந்து பண்ணிடுவார்னு வந்து ஒரு டவுட் வந்து இருந்துச்சு. ஆனால் செத் ராலின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் பேக் வந்து பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஸ்பியர்லாம் வந்து போடுறாரு. அண்ட் மேட்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்கிறாரு, ஸோ நான் தான் வந்து சொன்னேன் இல்லை, நீ வந்து வெறும் நம்பர் 2, நான் தான் வந்து எப்போவுமே வந்து நம்பர் 1 வந்து இருக்க போகிறேன். அண்ட் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஜெயிக்க போகிறேன்னு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் கூட வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பியர் வந்து போட்டுறாரு நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து இதுக்கு வந்து ரிப்ளை வந்து கொடுக்குறாரு. ஸோ நீ வந்து எதுக்காக தெரியுமா இங்கே வந்து நம்பர் 1 வந்து இருக்க, ஏன்னா உன்னை வந்து இங்கே வந்து நம்பர் 1 வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து நம்பர் 1 இருக்க. ஸோ நீயாலாம் வந்து நம்பர் 1 வந்து இல்லைன்னு வந்து நம்ம செத் ராலின்ஸ் வந்து சொல்கிறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபைட் பேக் வந்து பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கோப் ஸ்டாம் வந்து போடுறாரு நம்ம செத் ராலின்ஸுக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட்டாக வந்து இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டீன் ஆம்ப்ரோஸோட ரெஃபரன்ஸ் கூட வந்து பார்க்குறோம். ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம செத் ஃப்ரிக்கின் ராலின்ஸ் வந்து க்ளோஸ் லைன் வந்து அடிப்பார். ஸோ டீன் ஆம்ப்ரோஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் லைன் கூட வந்து அடிக்கிறாரு நம்மளோட செத் ராலின்ஸு. அண்ட் டர்ட்டி டீன்ஸ் வந்து போடலான்னு வந்து பார்ப்பாரு. ஆனால் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபைட் பேக் வந்து பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா டர்ட்டி டீன்ஸ் வந்து போட்டுறாரு நம்ம செத் ராலின்ஸுக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஸ்பியர் வந்து போடலான்னு வந்து பார்ப்பாரு. ஆனால் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து தள்ளிடுறாரு. அந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து படுது. தென் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து அடிச்சுறாரு. அண்ட் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர் வந்து எடுத்துன்னு வராரு. அந்த சேரை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸை வந்து அவர் வந்து அடிக்கலாம்னு வந்து பார்ப்பாரு. ஆனால் ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சூப்பர்மேன் பச்சு வந்து அடிச்சிருவார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த சேரை வந்து எடுக்கிறாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து யோசிக்கிறாரு அடிக்கவா வேணாமான்னு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து இந்த சேரை வந்து தூக்கி போட்டுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இந்த சேர் வச்சு வந்து அடிக்க மாட்டார். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 பேரும் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து வர்றாங்க. ஸோ ஆடியன்ஸும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்து சேர்லாம் வந்து பண்ணுவாங்க. இந்த மேட்ச் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தரமாக தான் வந்து இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் வந்து அடிக்கிறாரு நம்மளோட செத் ராலின்ஸுக்கு. அண்ட் ஸ்பியர் வந்து போடலான்னு வந்து பார்ப்பாரு. ஆனால் கவுண்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலின்ஸ் வந்து ஒரு பெடிகிரி வந்து போட்டுருவாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து போடுறாரு. ஒரு சூப்பர் ஸ்டாம்ப் வந்து போடலான்னு வந்து பார்ப்பாரு டாப் ரோப்லேருந்து. ஆனால் நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து தள்ளிடுவார். ஒரு ஸ்பியர் வந்து போடுறாரு செத் ராலின்ஸுக்கு, இன்னொன்று வந்து போடுறாரு. அண்ட் தேர்ட் ஸ்பியர் வந்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து போடுறாரு நம்ம செத் ராலின்ஸுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியும் வந்து வந்துடுறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வந்து பின்ஃபால் வந்து பண்ணுறாரு. 1 2 3 வந்து ஆகுது. அண்ட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் வந்து பண்ணிடுறாரு. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த சீல் பிரதர்ஸோட மேட்சும் வந்து முடியுது. அண்ட் மைக்கேல் கோல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, ரிமெம்பர் த சீல்டு பிரதர்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம டீன் ஆம்ப்ரோஸையும் வந்து கிளியராக வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செத் ராலின்ஸ் வந்து கார்னரில் வந்து வீழ்ந்து கடுப்பார். அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து இருக்கும், சீல்டு மாஸ்க்கு. அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து உட்காந்து நிற்பார். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்கிறாரு. அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ சீல்டோட அந்த ஹேண்ட் ஜெஸ்டர் பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ சீல்டு வந்து எப்போவுமே வந்து அந்த ஹேண்ட் ஜெஸ்டர் வந்து பண்ணுவாங்கள்ல 3 பேரும். ஸோ அதை வந்து அவர் வந்து காட்டுறாரு. அண்ட் செத் ராலின்ஸும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சிக்கிறாரு. அண்ட் அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து இருக்குது. அந்த மாஸ்க்கை பார்த்தீங்கன்னா அவர் வந்து நடுவில் வந்து வைக்கிறாரு. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அந்த ஹேண்ட் ஜெஸ்டர் வந்து பண்ணுறாரு, சீல்டோட ஜெஸ்டர் வந்து பண்ணுறாரு. ஸோ சீல்ட் இஸ் ஃபார் எவர்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஃபைனல் சாப்டர் ஆஃப் தி சீல்டு வந்து முடிஞ்சிருக்குன்னு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா டீன் ஆம்ப்ரோஸ் இல்லைன்னு சொல்லி தான் வந்து நம்ம டீன் ஆம்ப்ரோஸுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் வந்து எடுத்துன்னு வந்தாங்க, சீல்டு மாஸ்க்கை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து வச்சிட்டாங்க. ஸோ இந்த மேட்சுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டார் தருவீங்கன்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். என்ன கேட்டால் நான் வந்து எவ்வளோ தருவேன்னா நான் வந்து 5 out of 5 ஸ்டார் வந்து இந்த மேட்சுக்கு வந்து தருவேன். ஸோ அவ்வளோ மாதம் வந்து இந்த மேட்ச் வந்து இருந்துச்சு. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்துச்சு. அது என்னென்னா நம்ம ராக் வந்து வரல. ஸோ நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணோம் ராக் வருவார்னு. ஸோ ராக் வந்து இனிமேல் வந்து எப்போவுமே வந்து வரவே மாட்டார் போல். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீல்டோட கதையை வந்து முடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எண்டிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து இருந்துச்சு.
இந்த சம்மர் ஸ்லாம் 2026க்கான மெயின் ஈவெண்ட்டுக்காக. ஸோ உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல் தான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த வீடியோ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.